பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் 7/6/2025 சனிக்கிழமை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488688260 9443694183. அனுமதி இலவசம். So my dear friends, I welcome you all to this great place, the Augusture pyramid. And why we consider it a great place is because it is named after a very great sage, Augusture. அகஸ்தியருங்கிறவர் யாருன்னு நம்ம ஒரு புஸ்தகத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம், or through your net you can find out. அவர் he was the one who discovered water for the entire planet Earth. அவர் நினச்சி அவர் செஞ்ச வேலையினால்தான் இவ்வளோ தண்ணி கீழே இந்த மேலே வருது. against gravity it comes and all the water bodies are protected by this one great person, that is sage Augusture. அது ஒன்று. அடுத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், is also the person who discovered Tamil language. So all the credit for Augusture. Let us give a big clap for Augusture. Now, ஏன் பிரமிடுங்கிற இடம், why Patriji found out or how did he find out பிரமிடுங்கிற ஒரு சக்தி ஸ்தலம் அப்படி ஒன்று இருக்குங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் நான் முதல்ல அவரை பார்த்த உடனே அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் வேலையே, நீங்கள் பிறந்திருக்கிற இதோட ஒரு தத்துவம் ஆர் த ரீசன் ஆர் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டு ஸ்ப்ரெட் ஆல் த விஸ்டம் த்ரூ புக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் முதல் இன்ட்ரடக்ஷனே அவர் கூட ஆச்சு. பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐ திங்க் பெர்ஹாப்ஸ், ஏன்னா எனக்கு ஐ ஆம் எ லவர் ஆஃப் புக்ஸ். நான் 15 வயசுலேயே நான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு புக் ரீடிங்னா. புக்ஸ் ஆர் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் ஃப்ரெண்ட்ஸ் விச் ஆர் க்ளோசர் தேன் புக்ஸ். ஸோ எந்த இடத்துல புக்ஸை கிடைச்சாலும் நான் எடுத்து படிப்பேன். என் மிஸ்ஸஸ் சில சமயம் கலாட்டா பண்ணுவாங்க, சின்ன ஒரு காகிதம் எங்கேயோ இருக்குதுன்னா கூட அதை கம்ப்ளீட்டாக எடுத்து ஃபுல்லாக எடுத்து படித்து பார்ப்பார். 2 சைடு பெரட்டி கட்டி பார்த்து அப்படி படிப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படிப்பில் அப்படின்னு. பட் படிப்புலங்கிறத எஜுகேஷனில் நான் ஐ டிடன்ட் ரியலி கம் டு த டாப் ஆர் கெட் அ ஸ்டேட் ரேங்க் அப்படி ஒன்றும் கிடையாது. பட் அறிவு, பொது அறிவுங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஜென்ரல் நாலேஜ், அது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாருக்கும். அதே போல் நாட் ஓன்லி விஸ்டம் ஃப்ரம் தட், ஈவன் லாங்குவேஜஸ் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிக்கணும். எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் கல்கட்டாவில் 10 வருஷம் இருந்தேன். பெங்காலி ரொம்ப நல்லா பேசுவேன் நான். அண்ட் பெங்காலியில் பேசுவேன், பெங்காலிலேயே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசுவேன், பெங்காலிலேயே ஆன்சர் பண்ணுவேன், அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ லேர்ன்ட் பெங்காலி. when I was in Bombay for some time, I learnt Marathi. கொஞ்ச நாளைக்கு அந்த இது. அப்போ அதனால் என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, எங்கே போனாலும் நம்ம we can become familiar very easily, you can get friends. I don't believe in the 2 language 3 language எல்லாம் ஃபார்முலா எல்லாம். I believe in as many languages as possible. You should be able to learn. There are people who know, children especially, they pick up language very fast. There is something known as musical intelligence. I want you to know that as youngsters. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியத்தை பற்றியோ ஒரு மியூசிக் இதை பற்றியோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு ஒருத்தர் மாண்டெல்லான்னு ஒரு இஸ் அ ஃப்ரெஞ்ச் மேன். அவர் எழுதியிருக்கார் ஒரு புக்கு, எசென்ஷியல் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஏன் அப்படி எழுதியிருக்காரு எசென்ஷியல்னு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 வயசாக இருக்கிற ஒரு குழந்தை அவள் அம்மா பாட்டு பாடும்போது அதுவும் பாட ஆரம்பிக்கும். ஈவன் இந்த சைல்ட் இஸ் இன் த womb, it can listen to music and learn to be silent. It will hear. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்தே மியூசிக்கோட ஒரு ஆர்வம் அது டெவலப் ஆகிடும்.
அதுக்கு நாம் வந்து ட்ரெயின் பண்ணோம் எல்லாரையும். சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் படிக்கிறதுக்கு, பாட்டு படிக்க, இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்க. இட் மேபி கிட்டார், இட் மேபி வயலின், மேபி ஃப்ளூட். பத்ரிஜி அந்த காலத்திலேயே ஃப்ளூட் எடுத்திருக்கார். ஐ டோல்ட் ஹிம், யூ ஆர் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் இன் த வேர்ல்டு. ஏன்னு கேட்டார். நான் சொன்னேன், யூ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பாசிபிள், பாக்கெட்டில் போட்டுட்டே போயிடலாம் எங்கே வேணா. மிருதங்கம், வீணா, அது இதுன்னா இவ்வளோ பெரிய ஐட்டமாக இருக்கும். பட் நத்திங் இஸ் ஆஸ் குட் அஸ் அ ஃப்ளூட். நமக்கு ஒரு தியானத்துக்குன்னா ஃப்ளூட்டை மாதிரி சூட்டபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ லேர்ன் ஒரு மியூசிக்கோடு சிலது கேட்க ஆரம்பித்தாலே யூ கேன் கோ டீப் இன் டு மெடிடேஷன். தட் இஸ் வை தே சே மியூசிக் இஸ் எலிக்சிர் ஃபார் த பிரெயின். எலிக்சிர்னா ஒரு நல்ல ஒரு இது ஐட்டம். வடிக்கொள்ள தமிழில் அமிர்தம். மியூசிக் இஸ் அ சோல் ஆஃப் ஃபார் த மியூசிக் இஸ் something which is related, food for the soul. That is what they say. So இந்த மியூசிக் இருக்கும்போது தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தியானத்துக்கு நிறைய பேர் சும்மா உட்காந்து தியானம் பண்ணலாம்னு ஆரம்பிப்பாங்க. பட் they never know possibly. அதுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வேணும். ஆம்பியன்ஸ்னு சொன்னால் என்ன? ஒரு சரௌண்டிங், சுற்று வட்டாரம் அந்த மாதிரி இருக்கணும். டு பி ஃபேவரபிள் ஃபார் யூ டு கோ டு மியூசிக். That is one part of the story. இன்னொரு பார்ட் வந்து ஓஷோ புக்ஸ் நீங்கள் படித்தா அதில் எழுதியிருக்காங்க. ஓஷோ இஸ் ரிட்டன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு தேர்ச்சி, சப்போஸ் யூ பிகம் an expert in meditation by doing it in meditation in closed doors, in a place where there is no sound and where it is absolutely quiet, not even a phone will ring or a mobile will ring, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தியானம் செஞ்சு பார்த்தா கிராஜுவலி a time will come when you can even do meditation in the marketplace. அவர் சொல்லியிருக்காரு, மெடிடேஷன் in the marketplace செய்ய முடிகிற ஆள் வந்து is the greatest meditator. பிகாஸ் அவருக்கு எதுவும் காதில் விழாதபடி he is able to control his senses. That is very important. Okay. So that is number one. Number two, pyramids. Pyramids are storehouses of energy. Why do you call it a storehouse? Because it has got so much energy. Pyramidல நீங்கள் உட்காந்து தியானம் செஞ்சால், பத்ரிஜி ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்காரு, 3 times more efficient அப்படின்னு. அதுக்கு நமக்கு ஆத்தென்டிக் ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி எந்த புக்கிலையும் 3 times எல்லாம் போடல. என்ன கேட்டால் many times more than 3 times. You will get into meditative state. ஒரு pyramidல உட்கார்ந்தா you can become very peaceful. All your senses will be very quiet. So you will be able to do meditation. So pyramids are very important. Then another thing is silence. முடிஞ்ச வரைக்கும் சைலன்ஸ். பஸ்ஸில் போனால் சவுண்டு, ட்ரெயினில் போனால் சவுண்டு. தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து உட்காரணும். ஸோ வாட் ஐ சே இஸ், இன் அவர் கண்ட்ரி அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. இந்த டெசிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த கண்ட்ரி வித் த ஹையஸ்ட் டெசிபல்ஸ் ஆஃப் நாய்ஸ், ஐ திங்க் பாசிபிளி இந்தியா தான். அது இந்தியா வில் பி நம்பர் 1 or number 2. இவ்வளோ சத்தம் வேறு எங்கேயும் கேட்காது. சார் நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சைலன்ஸ் அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்களே பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல பாட்டு, நிறைய சினிமா பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நல்லா இருக்குங்கிறதுனால அது வந்து ஃபுல் வால்யூமில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து மெதுவாக கேட்டுட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது ஜனங்களுக்கு புரியறதில்லை. அது நாம் அந்த மாதிரி பாட்டு நமக்காக வச்சுட்டு நாம் கேட்டுட்டு நம்ம தியானம் பண்ணலாம். Have a earphone and then do this thing, meditation. It's very easy to do meditation when you have music. So there are so many other ideas like this that go on. Once you start reading books, you will get to know more and more. In fact, yesterday I was preparing a full book on pyramid energy பற்றி ஒரு புக் ப்ரிப்பேர் பண்ணோன்னு ஆரம்பித்தோம். அதில் வந்து நான் பார்த்தா எத்தனையோ பேருக்கு அவங்க பிளட் ப்ரெஷர் அது நார்மலாக இருக்குது, பிபி நார்மல், ஐ மீன் பிளட் சுகர் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது. ஃபுல் பாடி பிகம்ஸ் டோட்டலி ஹெல்த்தி once you start doing meditation inside pyramids. Similarly, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சில சமயம் நம்ம
தியானம் பண்ணும்போதே தூக்கத்தில் போயிடுவோம். அந்த தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ வீட்டில் தூங்குறதும் பிரமிடில் தூங்குறதும் so much of difference is there. You can always, you may go to sleep while doing dhyana, but not always. You shouldn't always sleep during dhyana. But அது வந்து it is also யோக நித்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தியானம் பண்ணும்போதே ஒரு தூக்கம் வரும். தப்பு இல்லை செய்யறதில்ல. பிகாஸ் 1 hour of யோக நித்ரா இஸ் ஈக்குவல் டு 3 times the normal sleep. ஸோ 1 hour பண்ணால் 3 hours ஸ்லீப்போட குணம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போஸ் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ ட்ரெயின் ஆர் அ ஃப்ளைட். 3 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, நீங்கள் 12 மணிக்கே போய் சேர்ந்தாச்சு, என்ன பண்ணுறது? ஐதர் யூ கேன் ரீட் அ புக் ஏர்போர்ட்டில் உட்காந்து. அதுக்கு எப்போவுமே ஒரு கையில் ஒரு புக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தட் இஸ் மை ஹேபிட். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சஜஷன். யூ கேன் ஆல்சோ கேரி 1 book ஆல்வேஸ் டு ரீட் wherever you are. சும்மா உட்காந்து மற்றதெல்லாம் கவனிச்சுட்டு, we need not have to bother about anyone else, about their gossip, because we may start making judgments. அதுக்கு தான் பத்ரிஜி சொல்லுவார் எப்பவுமே, make no judgments. Even Jesus Christ said, judge ye not. And moreover, you have to be very, very honest in your life. That is very important. Honesty is the greatest principle. Because there is one great spiritual author, Richard Bach. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, among all the lifetimes that you have spent, the greatest obligation of anyone is to be true to himself or herself. True to himself na என்ன அர்த்தம்? சப்போஸ் நான் ஒருத்தர் பார்க்கணும், ஒருத்தர்கிட்டேருந்து லோன் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நான் திருப்பி கொடுக்க முடியல. அவர் பேர் ராமசாமின்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ராமசாமியை நான் பார்த்தாலே எனக்கு பயம். என்ன, அந்த ஆள் எப்போ பணம் கேட்பாரோன்னு பயம் இல்லையா? ஸோ அந்த ஆளை தவிர்க்கிறதுக்கு பார்ப்போம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆளை அவாய்ட் பண்ணணும் பார்ப்போம். ராமசாமி அந்த ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் அந்த ஊருக்கு போகவே கூடாது நம்ம. அப்போ இல்லை இந்த கிராமத்துக்கு போகிறோன்னா அந்த கிராமத்து பக்கமே போக மாட்டோம், எங்கேயாவது அவர். பட் எதாச்சும் என்ன ஆகுது, நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, பார்த்தா ராமசாமி அங்கே நிற்கிறார். அப்போ அவரை பார்த்துட்டு, ஓ மிஸ்டர் ராமசாமி, அவங்கள பார்க்கணுன்னு எவ்வளோ நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was wanting to see you. I was very anxious to see you. இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அகென்ஸ்ட் அவர் கான்ஷியன்ஸ். யூ ஆர் ஸ்பீக்கிங் சம்திங் அகென்ஸ்ட் யுவர் கான்ஷியன்ஸ். அது வரைக்கும் யூ didn't want to see him, you wanted to avoid him. பட் அந்த மோமெண்ட் நீங்கள் சொல்கிற பொய், தட் ஐ வாஸ் வாண்டிங் டு see you அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ யூ ஆர் causing a harm to yourself. So Mahatma Gandhi has said the greatest violence that can be done by any human being is the violence of thought. Violence of thought na enadhu? Thought la kuda you shouldn't think about causing violence either through your words or through your actions. So the greatest violence is through your thoughts. So your thought should be absolutely pure. So once you maintain that all these, then you will be free of illness. You will be a perfect person on this cosmos. You will be able to help many people. So even your body you can maintain in the best manner possible. எந்த illnessum வராது, எந்த no disease can attack you. Okay, so listen to the signals in your body அப்படின்னு சொல்றார் தீபக் சோப்ரா. You should master yourself. So one of the points for self mastery is listening to the signals of your body. That means what? Suppose நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. ஸோ அன்னைக்கு you eat 2 times more than what you eat normally. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கிறதுனால. That is one example. Another example, you are very busy. Suppose brother's marriage or sister's marriage. You are very busy, you are doing the whole thing, trying, exerting yourself on a day. In either case, அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். either you should take some rest. அதே போல் நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டவங்க என்ன, இவ்வளோ நல்ல சாப்பாடு கிடைக்காது, முடிஞ்சால் 5 ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாங்க சில பேர், ஃப்ரீங்கிறதுனாலேயே. ஓகே, ஸோ அடுத்த நாள் அதோட இம்பேக்ட் இருக்குங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் பி ஸோ அவேர் as to how much you eat. Understand? So listen to the body signals. Body will show you the signal
by evening you will feel uncomfortable. By next day it will be still worse. Okay, so the body shows the signal by getting a stomach ache or by being too tired, by wanting to sleep always, even though you have an office. 6 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டி இருக்கு, இருந்தாலும் நாம் அன்னைக்கு அவ்வளோ சாப்பிட்டுடுறோம், அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியாமல், ஞாபகம் இல்லாமல். So that is very bad. So that self-awareness is very important for self-mastery. Similarly, learn to be silent at least one day in a week. Okay. Then similarly, don't react with anger or any sort of activity which will hurt the other person. If you react badly, it will trigger your anger first. Again, it will get triggered until there is a physical fight. So what Gurdjieff says, you have heard of Gurdjieff? Gurdjieff was a very great master, Gurdjeff, very great Russian master. அவருக்கு எப்படி the strength of his mind was like this. அவர் எப்படின்னா, அந்த ஒரு ட்ரைபல் குரூப்பில் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக முடியாது வயலில் வேலை செய்யும்போது. ஸோ அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல மரத்தடியில் உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு பெரிய they will make a line on either side, ஒரு circle. That child will not cross the circle. அதுக்குள்ள mental energy they have to prevent the child from crossing that circle, because on the side there may be some wild animals or there may be something else, there may be a water body there. So இதெல்லாம் so Gurdjieff trained them to regulate their mind in such a way that they can do their daily activities without any problems. So Gurdjieff என்ன சொல்றாருன்னா, அவர் சின்னதாக இருக்கும்போது அவருடைய தாத்தா, Gurdjieff was only 8 years old at that time when his grandfather was on his deathbed. சாக போகிறார். அந்த டைமில் குர்ஜெஃப்ட ஒரே ஒரு அட்வைஸ் நான் உங்கள்கிட்ட தரேன்ப்பா, அதை நீங்கள் வாழ்க்கை பூரா நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது என்னதுன்னு கேட்டால், யார் உங்கள்கிட்ட ரொம்ப மோசமாக கோபமாக எது பேசினாலும் உடனே நீ அதுக்கு ஆன்சர் பண்ணாதே. Take 24 hours to respond to any person's statements அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ஸோ இந்த குழந்தை 8 வயசு குழந்தை பெருசாகி பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆனப்புறம் he quotes that everywhere that he has been following that sort of an advice given by his grandfather. So when there is a disagreement between two people, if one person prefers to keep quiet for 24 hours, he will never again go to that person and fight with him. அப்போதைக்கு fight நின்று போயிடும் அங்கேயே. இல்லைன்னா அது prolong it may continue for months, it may even lead to a war. So even wars have taken place because of wrong words. There are examples of Churchill, and when the World War took place, the words were the reason for the World War, First World War. Okay. So with these words I end my small advice to all our youngsters. So you are very lucky to be part of this great movement. Go ahead with building pyramids wherever you can. When you get older and you start earning, have a pyramid in your house so that the entire area will be completely calm. Every member will think of doing meditation daily. Every member, if they do, that house will get fully charged with energy. So remember that pyramids are very important. There is nothing much to spend. You can do even a 10 by 10 pyramid you can construct. You can remain there. Be at peace with yourself. Okay. So these are all the rules to become a master by yourself, because you create your own reality. So whatever happens is because of your own actions. நீங்கள் வேற ஒரு ஆளை குறை சொல்ல முடியாது, because you are responsible for creating the situation. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, because we are all born and we live very short lives, and during our entire life we should be able to remain fully peaceful and fully at peace with our body and mind and intellect. Okay, thank you.